ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். திஸ் இஸ் கீர்த்தி here. இன்னைக்கு ஜூலை 15க்கான அனாலிசிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே ஹை சஸ்டெயின் பண்ண முடியாமல் டே ஹைக்கு போகாமல் கீழே முடிஞ்சிருச்சு ப்ராப்பராக. ஸோ நாளைக்கான டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பியரிஷில் தான் இருக்கோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஆரம்பித்தா நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்ற நான் எப்படி பிளான் பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஆரம்பித்து அகெயின் பிரேக் ஈவன்லேயே பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா இப்படி ஒரு ஹை சஸ்டெயின் பண்ணிட்டு லோ வச்சுட்டு இந்த ஹைக்கு போக முடியாமல் அப்படியே இங்கே பவர் குறைஞ்சிச்சுன்னா நான் இங்கேயே எடுக்க பார்ப்பேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கேருந்தே ஒரு பெரிய மொமெண்டமாக போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். இங்கேயே கன்சால்டேட் ஆகுதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லை கன்சால்டேட் ரொம்ப ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். கன்சால்டேட் ஆகிட்டு அந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்து ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஸோ இல்லை கேப் அப் ஆகுது, மார்க்கெட் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா சம்திங் இங்கே பாயிண்ட்ஸ்ன்ற பட்சத்தில் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அப்போ டேரக்ஷன் வந்து நம்ம டே படி எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்படி நல்ல செல்லிங் ஸ்விங் வந்துச்சுன்னா இப்படி ஒரு இந்த லோக்கு வராமல் இங்கேயே செட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் பையிங் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி மார்க்கெட் ஆரம்பித்து கீழேயே வந்துருச்சுன்னா செல்லிங்ஸ் இங்கேயே தான் ஆரம்பிக்கணும், அப்படியே கீழேயே ஸ்விங் வந்து கிரியேட் பண்ணுச்சுன்னா வெயிட் பண்ணுவேன். நல்ல ஹை வரட்டும், கொஞ்சம் ஃபெயில் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரீசெண்ட் லோவை பிரேக் பண்ணுறப்போ நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. அப்படியே வந்து இந்த ஜோனை உடச்சிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டிலே பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கனால ஃபர்தராக இவ்வளோ பெரிய ஸ்விங்க்கு அப்புறம் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக போகணுன்னா ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தால் மட்டும்தான் கீழே போக முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை இங்கேருந்து செல்லிங் ஸ்விங் வர பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டுட்டு இந்த லோவில் செல் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான பிளான். நாளைக்கு மோஸ்ட்லி 99% பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேரில் தான் இருக்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ட்ரேட் வந்து நான் வந்து எடுக்கலை, நோ ட்ரேட் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.